வணக்கம். இதுதான். இன்னைக்கு சூர்யா நடிப்புல கங்குவா படம் வந்திருக்கு. பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆஸ் அ சூர்யா ஃபேனா உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த படம்? சூர்யா ஃபேனா எப்படி இருக்கு? ஆமா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கங்குவாவோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்பதான் அந்த படத்தை ஃப்ரெஷ்ஷா பார்த்துட்டு வந்திருக்கோம். ரெண்டு பேருமே சூர்யா ஃபேன் தான். சரி, ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சூர்யா சார், சூர்யா அண்ணன் அவர் மட்டும்தான் இந்த படத்துக்கார ஒரே பாசிட்டிவ். அதையும் தாண்டி நிறைய பாசிட்டிவ் இருக்கு. என்னன்னா டிஎஸ்பியோட மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே லைட்டிங்ல இருந்து எல்லாமே எடுத்திருக்க லொகேஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமான லொகேஷன் தான் எடுத்திருக்கு. அந்த மாதிரி லொகேஷன் தான் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வராத ஒரு கதைக்களம், இது வரைக்கும் வராத ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பேக்ட்ராப்ல தான் அந்த கதை ஃபுல்லா ஓடுது. அந்த மாதிரி இதுல தான் எடுத்திருக்காங்க. புது முயற்சியா எடுத்துக்கொண்டாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா பண்ணிருக்கலான்றது எங்களுக்கு தோணுச்சு, படம் பார்க்கும்போது தோணிருக்கு. இந்த படத்துல நீங்க வந்து டெக்னிக்கலா வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கு. அதாவது நீங்க ஒரு லைட்டிங்காவோ இல்லை சினிமோட்டோகிராஃபியாவோ எல்லா விஷயமாவோ, ஒரு ஆர்டிஸ்ட் மேக்கப் போட்டிருக்கிறது விதமாவோ எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் ஆனால் இந்த படத்துல என்ன ஒரே ஒரு கதைனா அந்த கதை போற ஸ்பீடு தான். ஒரு என்ன சொல்றது, ஒரு அவங்க இந்த விஷயம் வந்து ஒரு பீக்கான மொமெண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்ட்ரோல் டைம்லயோ அது கிளைமேக்ஸ்லயோ அவங்க நினைச்சிருக்காங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பீக்கான மொமெண்டமா வந்து இல்லை. ஃபயர் சாங் சரியான ஒரு பிளேஸ்மெண்ட்ல வருது. அது பாட்டு கேட்கும்போது சரியா கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. லிரிக் வைஸ் எல்லாம் பாட்டுலாம் பட்டை கலப்புறாங்க. சரி, பாட்டு முடிஞ்சோன்னு ஸ்டார் மாதிரி போர் ஆமா போர் அப்படிலாம் கிளம்பினா குளிக்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் கட்டி வச்சுட்டு போறாங்க. பார்த்தா நாலு இல்ல அது கூட ஓகே. அந்த இடத்துல கூட சூப்பரா இருந்துச்சு. அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க ஃபயர் மாதிரிலாம் பண்ணி அந்த கூட நல்லா இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சரி, அதுல இருந்து சூப்பரா போகும்னு பார்த்தா அதுக்கப்புறமா சிவா அவரோட படத்தை எடுத்திருக்காரு. ஆமா, வரைக்கும் யாருமே எடுக்காத மாதிரி ஒரு நல்ல முயற்சி தான். இருந்தாலும் ஒரு கதை வைஸாவும் ஒரு ஸ்கிரிப்ட் வைஸாவும் யோசிச்சிருந்தாரு. இன்னும் ஒர்க் பண்ணிருக்கலாம், ஸ்கிரீன் பிளே இன்னும் ஒர்க் பண்ணிருக்கலாம், இன்னும் எங்கேஜிங்கா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஸ்கிரீன் பிளே எங்கேஜிங்கா இல்ல உங்களுக்கு, அதுதான் பிரச்சனையே. மற்றபடி டெக்னிக்கலா எல்லா விஷயமும் சூப்பரா இருக்கு. டெக்னாலஜி யூஸ் பண்ண விதம் இந்த படத்துல அந்த பட்ஜெட்ல பண்ணது வந்து பெரிய விஷயமே சொல்லலாம். ஆமா, அதெல்லாம் இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு படம் வந்து பெரிய விஷயம் தான். புதிய முயற்சி, சூர்யாவோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கு. பட் ஆனால் இது எல்லாத்தையும் முன்ன நிறுத்தி நம்ம ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்கிரிப்ட் வைஸும் பார்க்கும்போது இது எல்லாமே அடிபட்டுருது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த ஃபஸ்ட்டு இப்போ இருக்க ப்ரெசன்ட் போர்ஷன் மாதிரி வருது. அதுதான் தேவையில்லாத மாதிரி இருக்கு. அது எதுக்குன்னு தெரியல. நடுவில் வந்துட்டு போகுதுன்ற மாதிரி அது இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் படம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பழைய அந்த காலத்தில் வர போர்ஷன் மாதிரியே வந்து எடுத்திருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு ஹீரோ நிறுத்துறோம்னா அந்த சைடு அவ்வளோ வெயிட்டேஜுக்கு ஒரு வில்லன் இருந்தால் தான் படத்தில் ஒரு என்கேஜிங்காக இருக்கும். அந்த வில்லன்ற கேரக்டரே இல்லை சும்மா. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அது எப்படின்னா நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் மியூசிக் எப்படின்னா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துல தேவையான இடத்துல போடுறாங்களோ அந்த அளவுக்கு தேவையில்லாத இடத்துல போடாமலே இருக்கணும். எல்லா இடத்துலையும் அலறிக்கிட்டே இருந்துச்சு. டம்முன்னு அடிச்சு தள்ளி இருக்காரு. இதுதான் கட்ட பறக்குது, காது கிழிக்குது அப்படிதான் இருந்துச்சு. அந்த மாதிரி சவுண்டு ஃபுல்லா தெரிச்சுக்கிட்டே இருக்கு சவுண்டு. இந்த படத்துல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இன்ட்ரோ ஃபைட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண அந்த 40 நிமிஷம் ஒர்க்க செகண்ட் ஹாஃப்ல பண்ணிருந்தாங்கன்னா ஆமா ஸ்கிரீன் பிளே வைஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு நல்ல படமா இருக்கும். நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் படமாவே இது மாறி இருக்கும். நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் படமா மாறி இருக்கும். இப்போ வந்து அது இல்லாதனால செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நமக்கு எப்படா படம் முடியும்ன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா என்கேஜிங்ன்ற வார்த்தைக்கே இடம் இல்லாத அளவுக்கு அது கொஞ்சம் அவர் பண்ணியிருந்தாருன்னா படம் பிளாக் பஸ்டர், சரியான பிளாக் பஸ்டர். ஏன்னா அவரே நிறைய டீட்டெயில்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு லிரிக்லையும் ஒவ்வொருத்தங்களும் அவங்க மொத்தம் ஒரு 4-5 இனக்குழுக்கள் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க ஒவ்வொருத்தங்களும் அவங்கள பத்தி இன்ட்ரோ சொல்லும் போது அந்த டீசர்லாம் கிளிம்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. அது மாதிரி அவங்க வம்சாவளியை சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும் போது சூப்பரா ஒரு மாதிரி கூஸ் பம்ப் மொமெண்டமா இருக்கு. எல்லாரும் சொல்லும் போது ஒரு மாதிரி நல்ல மியூசிக்கோட பயங்கரமா இருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கு அவங்க ஏத்துற ஐப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க எதுவும் இல்லை. நம்ம ஹீரோயினி தேஷா பட்டானி. ஆமா, பட்டானி. இந்த
படத்துக்கு எல்லா ப்ரொமோஷனுக்கும் வந்திருக்காங்க. அதாவது நம்ம இந்த பச்சை பட்டாணி சாப்பிடுவோம் வேகமா இருக்கும் தூக்கி ஓரமா வச்சிரும்ல, அது மாதிரி ஹீரோயினும் தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க. பாவம் அவங்க எதுக்குன்னு அவங்களுக்கும் தெரியல, எடுத்தவங்களுக்கும் தெரியல. அந்த ஒரு பாட்டுக்காக வச்சிருக்காங்க அவங்க, அவ்வளவுதான். அதுக்குதான் அவங்க ஹீரோயின். மொத்தத்துல கங்குவா 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 கங்குவா. அதாவது இப்பனா படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம், இப்பயும் யாரோ பக்கத்துல கங்கோ கங்கோன்னு கத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. கங்குவா கங்குவான்னு கத்துற மாதிரியே இருக்கு எங்களுக்கு. மியூசிக் ஃபுல்லா அந்த மாதிரி தான், படம் ஃபுல்லா அலறிக்கிட்டே இருந்துச்சு. சரி, நீங்க போய் தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க, நல்லா இருக்கும். மக்களுக்கு நல்ல ட்ரீட்னே சொல்லலாம் இந்த படம். நல்ல ட்ரீட்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பாத்துக்க மாட்டீங்க. நல்லா எடுத்திருக்காங்க. 2 வருஷம் உழைப்பு வந்து அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். மொத்தமா ஒரு ஆவரேஜான படம், ஒரு புது முயற்சின்னு சொல்லலாம். நல்ல படம். ஃப்ரீயா இருந்தா தியேட்டர்ல போய் பாருங்க, சூப்பரா இருக்கு. பாருங்க. பாய்.